நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவோட 7th இது முடிஞ்சிடும். 7th தமிழ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்துக. அன்பு விளக்கு, ஆர்வம் நெய், சிந்தை இடுதிரி, ஞானம் தகளி. சொல் பொருள். வித்துனா விதை, ஈன பெற, நிலன் நிலம், களை வேண்டாத செடி, பைங்குல் பசுமையான பயிர், வன் சொல் கடுஞ்சொல். முனைப்பாடியார், அவருடைய ஊர் என்ன? திருமுனைப்பாடி. காலம் 13ஆம் நூற்றாண்டு. இயற்றிய அறநெறி அறநெறிச்சாரம். 225 பாடல்களை கொண்டதான் அறநெறிச்சாரம். காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார். வாய்மை. இன்சொல்னா பிரித்தெழுது. இனிமை கூட்டல் சொல், அறம் கூட்டல் கதிர், அறக்கதிர். எதிர்ச்சொல் தருக. இளமை கூட்டல் இளமை, எதிர்ச்சொல் இளமை, இன்று முதுமை. பொறுத்துக. விளைநிலம் இன்சொல், விதை ஈகை, களை வன்சொல், உரம் உண்மை. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காக என்பது டேஷ் நெறி, பொது உடைமை. செல்வத்தின் பயன் டேஷ் வாழ்வு, ஒப்புரவு. வறுமை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவர், மருந்து. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்று கூறுமாறு. வறுமை பிணின்னு சொல்லுவாங்க, செல்வத்தை டேஷ் என்று கூறு, மருந்து. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். உலக உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் பொறுத்துகள். எளிதுனா அரிது, ஈதல் ஏற்றல், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்குடி அடிகளார். மக்கள் பணி தான் இறைப்பணி என்று தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். ஜென் என்னும் ஜப்பானீஸ் மொழி சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். தியானம் செய். ஜென் சிந்தனையாளர்கள் யார்? புத்த சமயத்தினரில் ஒரு பிரிவினர். சீனா, ஜப்பானில். மழைப்பொழிவு என்னும் இயேசு பிரான் பாடலை பாடியவர் யார்? கண்ணதாசன். சொல் பொருள். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பும், பேதங்கள் வேறுபாடுகள், தாரணி உலகம், தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் டேஷ் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்? கவியரசு. தன்னை அறிதல் என்ற பாடல் எந்த நூலிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது? மகளுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் எந்த பாடல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதுன்னா மகளுக்கு சொன்ன கதை. 374வது கொஸ்டின். 374. தன்னை அறிதல் என்ற பாடலை எழுதியவர் யாருன்னா சே. பிருந்தா. இவங்க பெண் கவிஞர்கள் ஒருவர். சே. பிருந்தா. இவர் இயற்றிய கவிதை நூல்கள் மலை பற்றிய பயிர்கள்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. கண்ணியமிகு அடைமொழி காயிதம் இல்லத். கண்ணியமிகு அடைமொழி என்று போற்றப்படுகிறார்னா காயிதம் இல்லத். காயிதம் இல்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். காயிதம் இல்லத் அரபு சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். சமுதாய வழிகாட்டினா காயிதம் இல்லத்து. ஜென்னா ஜப்பானிய மொழிக்கு என்ன பேருன்னு பார்த்தோம்? தியானம் செய். காயிதம் இல்லத் என்று அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதம் இல்லத் முகமது இஸ்மாயில் திறந்தார் என்று பாராட்டியவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று சொன்னவர் தந்தை பெரியார். காயிதம் இல்லத் சென்னை மாகாண சட்டமன்ற தலைவர் உறுப்பினராக இருந்த வருடம் 1946 முதல் 1952 வரை. காயிதம் இல்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வருடம் 1946 முதல் 1952 வரை. கல்வி அவர் எங்கெல்லாம் கல்வி தொடங்கினார்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபருக் கல்லூரி. காயிதம் இல்லத் டேஷ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்? எளிமை. காயிதம் இல்லத் விடுதலை போராட்டத்தின் போது டேஷ் இயக்கத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கம். காயிதம் இல்லத் தமிழ் மொழியை டேஷ் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். காயிதம் இல்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசியவர் யாருன்னா காயிதம் இல்லத். எந்த இடத்துல? நாடாளுமன்றத்தில். எதிர் ஒலித்தது. எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி, முதுமொழி. நீதி நெறி விளக்கம் பாடியவர் யாருன்னா குமரகுருபரர். குற்றால குறவஞ்சி பாடியவர் யாருன்னா திரிகுட ராசப்ப கவிராயர். தேங்க்ஸ் ஆல். இதோட 7th தமிழ் நான் எனக்கு எடுத்த குறிப்பெல்லாம் கொடுத்துருக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. டுமாரோ 6th தமிழ் ஃபுல்லாக போடுறேன். தேங்க்ஸ் ஆல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.